ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு தரன் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் இலக்கணத்தோட வகைகள், அதாவது ஒவ்வொன்றும் எவ்வளோ வகை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இலக்கணம். இலக்கணம் 5 வகைப்படும். ஸோ அது என்னென்ன? சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வகைப்படும். அடுத்து அளபடை. அளபடை, ஒற்றளபடை, உயிரளபடைன்னு 2 வகைப்படும். அடுத்ததாக வினா. வினா 6 வகைப்படும். விடை 8 வகைப்படும். மோனை 8 வகைப்படும். ஆனால் மோனை நார்மலாக சொன்னோம்னா அடிமோனை, சீர்மோனைன்னு 2 வகைப்படும். ஆனால் அது அந்த அந்த அடியிலையோ சீர்லேயோ அது எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறத வச்சு அது ஒரு 8 வகைப்படுன்னு சொல்கிறோம். அடுத்து முதலெழுத்துக்கள், அதாவது உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்தது முதலெழுத்துக்கள். ஸோ அது 30. அடுத்ததாக சார்பெழுத்துக்கள் ஒரு 10 வகைப்படும். அதில் தான் உயிர்மெய், ஆயுதம், ஒற்றளபடை, உயிரிழப்படை, ஐகார குறுக்கம், ஐகார குறுக்கம்னு சொல்லிட்டு ஒரு 10 வரும். நெக்ஸ்ட்டு பதம். பதம் 2 வகைப்படும். ஒன்று பகுபதம், இன்னொன்று பகாபதம். அதில் பகாபத உறுப்புக்கள் 4 வகைப்படும். பகுபத உறுப்புக்கள் 6 வகைப்படும். நெக்ஸ்ட்டு இடம். இடம் 3 வகைப்படும். என்னென்ன? அதாவது தன்மை, முன்னிலை, படர்கை அப்படின்னு சொல்லிட்டு 3 வகைப்படும். போலிகள்னு சொன்னோம்னா அது 3 வகைப்படும். போலிகள் முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படி சொல்லிட்டு 3 வகைப்படும். சுவை 6 வகைப்படும். அது நமக்கே தெரியும். ஸோ சுவை 6 வகைப்படும். அடுத்து வேற்றுமை உறுப்புகள் 8 வகைப்படும். விகார புணர்ச்சி. புணர்ச்சின்னு பார்த்தோம்னா அது 2 வகைப்படும். ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்னா அதுதான் 3 வகைப்படும். நெக்ஸ்ட்டு திணை. திணை 2 வகைப்படும். ஸோ இது எல்லாமே இலக்கணத்தோட வகைகள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம இதே மாதிரி பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.